Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. So இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 25th டிசம்பர். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 20 வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடரிட்டி டே. அப்பாயின்மெண்ட் மனோஜ் சிங் அவர்களை வந்து ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டரு ஸோ அதோடைய ஏடிஜியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல். ஸோ மனோஜ் சிங் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. டெத் வந்து தோ பரமசிவன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டி, தமிழ் ஸ்காலர், ஃபோக்லாரிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு. ஃபோக்லாரிஸ்ட்னா என்னென்னா ஃபோக் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் கல்ச்சரை வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஃபோக்லாரிஸ்ட் அப்படின்றது. ஸோ அதை பண்ணுறவங்க ஃபோக்லாரிஸ்ட்டு. ஸோ ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். இப்போ ரீசெண்டாக அந்த பிக் பாஸ் ஷோவில் கூட கமல்ஹாசன் அவர்கள் வந்து இவரை பற்றி தான் ஒரு டைம் அட்ரஸ் பண்ணியிருப்பார். அவரோட புத்தகத்தை பற்றியும் பேசியிருப்பார். ஸோ அடுத்த அவார்ட்ஸு ஸ்ரீனிவாச காரணம் வந்து பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் டெலிகாம் ஸ்கில் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரவிசங்கர் அவர்கள் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு அவங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்கல் சொல்யூஷன் ஃபார் டீப் சி கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ரெலவெண்ட்டான இதில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு இந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாய டெலிகாம் ஸ்கில் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸு. ரீசெண்டாக நம்ம என்ன பார்த்தோம், கொச்சியிலேருந்து லக்ஷதீப்க்கு வந்து ஃபைபர் கேபிள் வந்து அண்டர் சீயில் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அவார்டு. யுனெஸ்கோ வந்து ஏஷியா பசிபிக் அவார்ட்ஸ் வந்து அவங்க தான் வந்து யுனெஸ்கோவை தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஏஷியா பசிபிக் அவார்ட்ஸு ரீஜியனை வந்து கவர் பண்ணுறாங்க. அதில் வந்து அவார்ட் ஆஃப் மெரிட்னு சொல்லி 3 பிளேஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து அமர்சிங் காலேஜ், அப்புறம் வந்து மலபாரி ஹால் அண்ட் சேவா சாதன் சொசைட்டி மும்பைக்கு அவார்ட் ஆஃப் மெரிட்ன்ற கேட்டகரி. அதே போல் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது வந்து ஹெரிட்டேஜ் பார்க் இன் டெல்லியில். ஸோ தேர்ட் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து புது கேட்டகரி, இப்போ தான் இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எது கிடச்சிருக்குன்னா சுந்தர் நர்சரி டெல்லிக்கு கிடச்சிருக்கு. அடுத்து டிஸ்டிங்ஷன் கேட்டகரிங்கிறது இந்த கூத்தம்பலம் அப்படிங்கிறது குருவாயூர் டெம்பிள்குள்ளே இருக்குது. ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் நல்லாயிருக்கும். அந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக காம்பேக்டாக நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு டைம் கூகுள் பண்ணி பாருங்கள். கூத்தம்பலம் ஸோ குருவாயூர் டெம்பிளில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து விவேக் திவாரிக்கு வந்து த மோஸ்ட் ப்ராமிசிங் பிஸ்னஸ் லீடர் ஆஃப் ஏஷியாவுக்கு விவேக் திவாரி கிடச்சிருக்கு. ரட்டன் டாட்டா அவர்கள் நம்ம நேற்றே பார்த்தோம், ஒரு அவார்டு அவர் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து இங்கே என்னென்னா அசோகம் என்டர்பிரைஸ் கண்ட்ரி அவார்ட்ஸ் 2020 கிடச்சிருக்கு. அசோகம் வந்து அசோசியேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் அந்த அசோகம்ங்கிறது. ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இந்தியன் ஜாப்பனீஸ் சம்வதுங்கிறது என்னென்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, அது விச் மீன்ஸ் கான்ஃபரன்ஸு டயலாகு விச் மீன்ஸ் டயலாகு சம்வத் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா ஜப்பான் டயலாக் அதுதான் வந்து சொல்கிறாங்க சம்வத் கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து 6th கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லைப்ரரி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. புத்திஸ்ட் லிட்ரேச்சர் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபுல்லாக அதில் வைக்கிற மாதிரி. ஸோ அதுபோல் இந்த கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட் 2015 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு போத் கயாவில். ஸோ இந்தியாவில் போத் கயாவில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ். இப்போ வந்து 6th கான்ஃபரன்ஸு. ஸோ அடுத்து வந்து IORA சமிட்டு அப்படின்னா என்னென்னா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், அதான் IORA. COM கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கு. ஸோ இது வந்து யார் தலைமை தாங்கினது அப்படின்னா UAE யுனைடெட் அரப் அவங்க தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஸ்ரீலங்கா வந்து என்னென்னா வைஸ் சேர் பொசிஷன் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க செகண்டரி லெவலில். ஸோ 21 23 வரைக்கும் இவங்க தான் வந்து அந்த பொசிஷனில் இருக்க போகிறாங்க. தீம் வந்து என்னென்னா ப்ரமோட்டிங் அ ஷேர்டு டெஸ்டினி அண்ட் பாத் டு ப்ராஸ்பரிட்டி இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை தான் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட் வந்து என்னென்னா இதில் பாருங்கள் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து 22 மெம்பர்ஸ் வந்து இந்த IORAவில் வந்து 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 டயலாக் பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த டைமு. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து 23rd மெம்பராக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த டிசைட் பண்ணிட்டாங்க இந்த மீட்டிங்கில். ஃபஸ்ட்டு 1997 தான் இது வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மொரீஷியஸ் லெபனில் இருக்குது. ஸோ அடுத்து தேர்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்டு அக்ரோ பார்க் வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன பண்ணுறாங்க செட்டப் பண்ணுறாங்க எங்கே சிங்கூரில். ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் டு பி எஸ்டாப்ளிஷ் இன் சிங்கூர். இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டர். அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கொச்சி மேங்களூர் பைப்லைன் ப்ராஜெக்ட். இது வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக பெண்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட்ஸு. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து நிறைய கேசஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அது வந்து டேக் ஆஃப் ஆகுது. டு என்ஷோர் நேச்சுரல் கேஸ் சப்ளை ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ரெண்டுக்குமே சேர்த்து பண்ணுறாங்க. எங்கன்னா இந்த KKBMPC தான் அதோட இந்த ப்ராஜெக்ட் பேர். கொச்சி கூட்டநாட் பெங்களூர் பைப்லைன் ப்ராஜெக்ட். இதுதான் வந்து அந்த KKBMC ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. 2007 ஸ்டார்ட் ஆனது. பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ ஜனவரியில்
அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணார், ஜனவரியில் வந்து அதை இனாக்ரேட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்டை. ஸோ அடுத்து E5 சீரீஸ் சின்கன்சன். இது வந்து என்னென்னா ஒரு ட்ரெயினோட மாடல் தான் இது வந்து ஹை ஸ்பீட் ஜாப்பனீஸ் ட்ரெயின். அது E5 சீரீஸு சின்கன்சன்கிறது. அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த மும்பை அகமதாபாத் ப்ராஜெக்ட்டுக்கு அதை தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஜப்பான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23 கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை. ஸோ மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டில் இந்த சீரீஸ் ட்ரெயினை தான் வந்து அதில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்து எங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி எங்கே குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட தலைமை தாங்கிறது நம்ம தான் வந்து ஆரம்பித்தது. ஸோ அதனால் இந்த சோலாரில் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரெனியூவபிள் ப்ராசஸில் இந்தியா வந்து ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் வந்து முன்னிறுத்தி பண்ணிகிட்ருக்காங்க, குறிப்பாக அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அபாய்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் பவர் செக்டர்ஸ். ஸோ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் பவர் செக்டர்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. அதுவும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி எங்கே குருகிராமில் இருக்குது, அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 4th டிஃபென்ஸ் பாசெக்ஸ்னாலே அதோட ஃபுல் ஃபார்ம் அந்த என்னென்னா பாசிங் எக்ஸசைஸ் தான். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து மிஷன் சாகர் 3 அப்படின்ற இது மூலிமா ஒரு ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அந்த கோவிட்டில் வந்து பாதிக்கப்பட்டனால வியட்நாமுக்கு நம்ம வந்து போய் சில மெடிக்கல் கிட்ஸ் அப்புறம் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, வியட்நாமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நேவல் ஷிப்பும் நம்ம இதில் வந்து INS கில்டான் இவங்களும் சவுத் சைனா சீல ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பாசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அடுத்து விஜய் திவாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு 2 ஃபேக்ட்டுக்காக தான் இதை எடுத்து எழுதியிருக்கேன் திரும்பி. ஸோ இண்டோ பாகிஸ்தான் வார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1971 இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்தது. அதில் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஸ்பிளிட் ஆகி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி உருவாகுது. ஸோ பங்களாதேஷ் வந்து இது ஆல்சோ கால்ட் இட் இஸ் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இண்டோ பாகிஸ்தான் வார் சொல்கிறோம், இல்லாட்டினாலும் பங்களாதேஷ் லிபரேஷன் வார்னு சொல்லலாம். ஸோ December 16 தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைனல் டேயில் நமக்கு அந்த விஜய் திவாஸ்ன்றதை செலிப்ரேட் பண்ணுறது December 16 தான். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடுவாங்க. அரௌண்ட் 93,000 சோல்ஜர்ஸ் வந்து சரண்டர் ஆகுறாங்க. யார்கிட்டனா இந்தியன் ஆர்மி அண்ட் முக்தி பாயினிங்கிறது என்னென்னா அது ஒரு பர்சன் கிடையாது, அது வந்து பங்களாதேஷ் ஃபோர்ஸஸ் தான் வந்து முக்தி பாயினின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2 பேர்கிட்டையும் சரண்டர் ஆகிருப்பாங்க. அது சரண்டர் ஆகிறதோட சீஃப் யார் அப்படின்னா அப்துல்லா கான் நியாசி. இதுக்காக தான் இந்த பேருக்காக தான் இது எழுதியிருக்கேன் திரும்பி. ஸோ அப்துல்லா கான் நியாசி தான் வந்து சரண்டர் ஆகி அந்த சைன் பண்ணியிருப்பார். இந்த விஜய் திவாஸ் வந்து பங்களாதேஷில் வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிஜோய் திபோஸ் அப்படின்றாங்க. இந்த வேர்டு இந்த விஜய் திவாஸை பிஜோய் திபோஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்ட்டுக்காக தான் திரும்பி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து 5th எக்கானமி. இது வந்து ஆயுஷ்மான் பாரத் அந்த ஸ்கீம் ஹெல்த் கேர் ஸ்கீம் தான். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதுதான் வந்து PMJ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. அதனால தான் இது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்கலாம், யூனியன் டெரிட்டரி. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செலவு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா 6 lakh ஃபேமிலிஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரெகுலேட்டரி பாக்ஸு. ஸோ ரெகுலேட்டரி பாக்ஸுங்கிறது வந்து RBI தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது டு லைவ் டெஸ்டிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். ஏதாவது ஒரு நியூ ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு செட்டப் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மினிமல் லெவலில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போகிறது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா செகண்ட் கோஹர்ட் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கிராஸ் பார்டர் பேமெண்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரீட்டைல் பேமெண்ட் ஸ்பேசஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட்டைல் பேமெண்ட்டு, இப்போ வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்டு. ஸோ செகண்ட் கோஹர்ட்டை வந்து இந்த ரெகுலேட்டரி பாக்ஸில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ 6th வந்து ஃபியூவல் என்விரான்மெண்ட்டில் E20 ஃபியூவல். இந்த E20ங்கிறது என்னென்னா எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான். அந்த எத்தனாலோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றது அந்த 20ங்கிறது 20% ஆஃப் எத்தனால் வந்து அந்த கேஸ்லினில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதே வந்து இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பெர்மிசபிள் லிமிட்னா 10% ஆஃப் எத்தனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 20% ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணுறது மூலிமா பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டெப் எடுத்திருக்காங்க E20 வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த E20னால எத்தனால் 20% ஆஃப் இது ஏற்ற போகிறாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து கோ கிரீன் இனிஷியேட்டிவ் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். அதாவது க்ரீன் கவர் பிளான்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த CSR அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அந்த CSR ஆக்டிவிட்டி மூலிமா தான் இது வந்து கொண்டு வராங்க டாடா மோட்டார்ஸ். அவங்க கிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்கீம் பேர் என்னென்னா வசுந்தரா ப்ரோக்ராம் அப்படின்ற ஸ்கீம் வந்து இப்போ என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் அது. ஸோ அது அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. கோ கிரீன் இனிஷியேட்டிவ் டேக்கன் பை யாருன்னா டாடா மோட்டார்ஸ் தான். அது ரீசெண்டாக இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாலிட்டியில் போஸ்டல் பேலட்ஸ். இந்த போஸ்டல் பேலட்ஸ் ரெலவெண்ட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். NRIக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பைலட் ப்ராஜெக்டாக சில கண்ட்ரீஸ்க்கு வந்து பெர்மிட் பண்ணுறதா எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேரளாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போஸ்டல் பேலட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஜ்டு, அதாவது 80க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஊனமுற்றோர் அவர்களுக்கும் இவங்க 2 பேருக்கு வந்து இந்த போஸ்டல் பேலட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா கோவிட் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கனால இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து கேரளாவுக்கு யாருன்னா டிகாராம் மீனா. ஸோ இவங்க தான் வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் சத்யபிரதா சாஹூ. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து டிகாராம் மீனா வந்து இது வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பண்ண போகிறதா. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, மீனா MEEN. அடுத்து யூபியில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஜவர் ஏர்போர்ட் வந்து என்னென்னு ரீநேம் பண்ணுறாங்கன்னா நொய்டா இன்டர்நேஷனல் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்லி ரீநேம் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா நொய்டா வந்து யூபி தான், உத்தரப்பிரதேஷ். அடுத்து ஸ்போர்ட்ஸ் 10th டாப்பிக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்லிங் வந்து அன்ஷு மாலிக் அப்படிங்கிறவங்க வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு கப் எங்கே ஹெல்ட் ஆகுனா செர்பியாவில். ஸோ செர்பியாவில் நடந்திருக்க வேர்ல்டு கப்பில் ரெஸ்லிங் இது நம்ம ஆல்ரெடி நேற்று பாக்ஸிங் பார்த்தோம். இது வந்து இது வேர்ல்டு கப் வந்து செர்பியாவில் நடந்திருக்கு ரெஸ்லிங்க்கு. ஸோ 11th புக்கு ஓ மிசோரம் அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா PS ஸ்ரீதர் பிள்ளை. அடுத்து ப்ரெக்னன்சி பைபிள் அப்படின்ற புத்தகத்தை வந்து கரீனா கபூருக்கான ஆக்டர், பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து COVID-19 கிரைசிஸ், இதுவும் வந்து கிரைசிஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இது IS. ஸோ கிரைசிஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை விது மோகன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து 13th சயின்ஸ் அண்ட் டெக். கோவிட் வேக்சின் வந்து கிரியேட் பண்ணுறாங்க யார்? கோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு US கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரோபிண்டோ ஃபார்மா அவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இந்தியாவில் வேக்சின் வந்து எங்கே பயன்படுத்துறதுனா இந்தியாலையும், அடுத்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஏஜென்சி அவங்களுக்கும் வந்து கொடுக்குறதுக்காக இந்த வேக்சின் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ US ஃபார்ம் கூட வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேக்சின் பேரெல்லாம் எதுவும் சொல்லலை, பட் கோவேக்ஸுங்கிறது கம்பெனி நேமு. அதே போல் இந்தியாவில் ஆல்ரெடி கோவேக்சின் ஒரு வேக்சின் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் கோவிஷீல்டு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, கோவிஷீல்டு. ஸோ அடுத்து நியூ வேரியண்ட் கொரோனா. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், யூகேயில் வந்திருக்க ஒரு நியூ வேரியண்ட் வந்து உருவாகிருக்குன்னு பார்த்தோம், N501Y. ஸோ இந்த வேரியண்ட் வந்து வந்திருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நைஜீரியாலையும் அதே போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புது டைப்பு கொரோனா. ஸோ அடுத்து 5th குளோபல் டெக்னாலஜி சமிட் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக எப்போவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இருக்கலாமே, ஏன் இப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. 5th குளோபல் டெக்னாலஜி சமிட் அண்ட் கார்னகி இந்தியா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. தீம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து 1 of the 4 MEA உடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய 4 கான்ஃபரன்சஸில் இது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ மீதி என்ன அப்படின்னா ரைசினா டயலாக், ஜியோ எக்கனாமிக் டயலாக் அண்ட் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். இந்த 4மே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணுற கான்ஃபரன்சஸ். ஸோ 5th மிஸ்லினியஸ் விஷால் பாரதி யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில், அங்கே வெஸ்ட் பெங்காலில் அந்த போல்பூர் அந்த பிளேஸில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா பிர்பம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் நோபல் லாரட் அவர்கள் தான் வந்து 1921 வந்து உருவாக்குனாங்க, இந்த யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த 100வது வருஷம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான கான்ஃபரன்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டனரி செலிப்ரேஷன் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து எங்கே ஸ்கை பிரிட்ஜ் எங்கன்னா நலந்தா பீகாரில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, டூரிசம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஸ்கை பிரிட்ஜில் வந்து கிளாஸ், அதுவும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு இது. அடுத்து வரசட் கேம்பெயின் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா லேண்ட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக, அதுவும் குறிப்பாக ரூரல் ஏரியாஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக உத்தரப்பிரதேஷ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வரசட் கேம்பெயின் சொல்லி. ஸோ அடுத்து 16 வந்து தமிழ்நாடு. பிரிண்ட் அவுட்னா என்ன அப்படின்னா 3D பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணி வீடே கட்டுறாங்க. ஸோ இது வந்து இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா 1 floor பில்டிங்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, மேலே ஒன்று. ஸோ இப்படி வந்து ஒரு பில்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் L&T வந்து கான்கிரீட் ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். ஃபஸ்ட்டு டைப் இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைப்பு. ஸோ அரௌண்ட் 700 square feet வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு பண்ணி இதுக்கு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கைண்ட். இது கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு எக்ஸிக்யூஷன். ஸோ கான்கிரீட் ஹவுஸே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, 1 floor பில்டிங் அது. ஸோ L&T தான் வந்து அதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் என்ன, ப்ரீவியஸ் டே இன்றைக்கி என்ன பார்த்தோம், இந்தியாஸ் ரேங்க் இன் ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். அது என்ன சொன்னோம், இந்தியாவுக்கு வந்து நாமம் போட்ட மாதிரி நம்ம அப்பயே சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரீடமில் நமக்கு நாமம் போட்ட மாதிரி வச்சுக்கலாம். 111 தான் ரேங்கிங், இந்தியாவோட ரேங்கிங்கு. ஸோ இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, குவிஸ் அப்படின்னா, விச் ஸ்டேட் ஹாஸ் டிக்ளேர்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இந்த பேர்டு இருக்கு இல்லையா, அந்த பேர்டு வந்து ஹாஸ் இட்ஸ் ஸ்டேட் பேர்டு. தமிழ்நாடு ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாடு வந்து நான் ஆல்ரெடி நடத்தியிருந்தேன், எமரால்ட் டவ் தான் வந்து தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த தமிழ்நாடு எப்படியும் வராது ஆப்வியஸாக. ஸோ பஞ்சாபா, ராஜஸ்தானா, உத்தரகாண்டா, இந்த 3ல் வந்து எதுன்றது கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து எந்த ஸ்டேட்டோடைய பேர்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கொஸ்டின். ஸோ 25th டிசம்பர் முடிஞ்சிருச்சு. 26th மோஸ்ட்லி நான் உங்களுக்கு நைட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
ஸோ எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.